படம் சூப்பர் படம் ப்ரோ, எல்லாம் போய் பாருங்கள். பராசக்தியும் ஜனநாயகம் 2 பேரும் போய் பாருங்கள். சிவகார்த்திகேயனுக்காக ஒரு சொல்லுங்கள். ஜனநாயகம் வரலாம் ப்ரோ, வராதுக்கு கன்ஃபார்ம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் சர்டிஃபிகேட் வரலன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஜனநாயகனுக்கு நிறைய தலைவனுக்கே நிறைய பிரச்சனை வந்துச்சு. இப்போ ஜனநாயகன் கடைசி படம் பிரச்சனை வந்தால் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். அதனால் சிவகார்த்திகேயன் வந்து அவர் ஜாப் அவர் பண்ணிட்டார், அவர் வேலை நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. நீ பராசக்தியும் பாருங்கள், ஜனநாயகம் பாருங்கள். ஒரு வில்லன் ரோல் எப்படி பண்ணியிருக்காரு? ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, வேறு ரோல் பண்ணியிருக்காரு. நல்ல சாய்ஸு, எல்லா கேமியோவும் நல்ல சாய்ஸு. மலையாள ஆக்ட்ரஸ் நசீரும் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் படம். தமிழ் பற்றி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ மற்ற ஸ்டேட்டில் எடுக்கிறவங்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குமா பிரதர்? அது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஹிந்தி பீப்புளுக்கு வந்து அங்கே கொஞ்சம் இருக்கும் ஹர்ட் ஆகும். ஏன்னா பழைய ப்ரொட்டஸ்ட் இருக்கிற எல்லா பேக் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எப்படி கொஞ்சம் பிரச்சனை ஆகும். 60s வந்தது இப்போ ஜென்சி கிட்ஸ்லாம் ஓகேவா இருக்கும் ப்ரோ. ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே புரியும் ப்ரோ. செம்ம படம் ப்ரோ, வேறு ரோல் படம், நீங்கள் கன்ஃபார்ம் பாருங்கள். பிளாக் பஸ்டர் இந்த படம். சிவகார்த்தின் 25th ஃபிலிம் வர ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ணியிருக்காரு. ஒரு கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஹீரோவாக பார்த்துட்டு. இப்போ ஆனால் வில்லன் இன்னும் நல்லா இருக்குது. பட் அவர் ஒரு ஹீரோன்றப்ப ஓகே ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மியூசிக் நம்ம சொல்லணுன்ட்டு இல்லை, அவர் நீங்கள் படத்தை பாருங்கள் தெரிஞ்சிடும். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. எஸ்கே எப்படி பண்ணியிருக்காரு? எஸ்கேவோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போவார். அவர் சொல்லியிருப்பார் அமரன் படம் தாய் நாட்டுக்காக தாய் மொழிக்காக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே அவர் கொடுத்த ரோல் பண்ணியிருக்காரு. அதர்வா இருக்கட்டும், ஜெயம் ரவி சார் வந்து சொல்லவே வேணாம். நம்ம ஹீரோவை பார்த்துருப்போம், இந்த படத்தில் வில்லேசம் பிரித்து நொறுக்கியிருக்காரு. இந்த வில்லனிசம் பீக்கடு ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அவர் வரும்போது கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்களும் படத்தை பார்த்துட்டு அதை சொல்லுங்கள். வில்லனிசம் பீக்கடு ஹேர் வேறு லெவலில். ஒரு இப்போ வில்லனை பார்த்தோன்னே சொல்லுவாங்கள்ல, நடிக்கல அந்த கேரக்டரை வந்து நம்மளே திட்டுவோம் பார்த்தீங்களா சின்ன பிள்ளைலாம். ஒரு வில்லன் வந்து என்னடா எப்படி போட்டு அடிக்கிறேன்னு, அப்போ அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் நடிச்சு கொடுத்துருக்காரு. அதர்வா 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதர்வா ப்ளஸ் எஸ்கே அண்ணா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பாண்டிங்ஸ். அதர்வா அவரோட நான் அதை வந்து நாங்கள் ரிவல் பண்ண விரும்பலை, உள்ள ஒரு இது வச்சுருக்காங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஆக்டிங் வைஸ் வந்து ஜெயம் ரவி நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேரும் ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. ஒரு ஹீரோவாக பயங்கரமாக நடிச்சிருந்தார், அவர் வில்லனாக பயங்கரமாக நடிச்சிருந்தார். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு சிலது பார்க்குறப்போ லேகாக ரீசனபிளாக இல்லை பார்க்குறப்போ. மற்றபடி ஓகே நல்லா தான் இருக்கும். ஸ்டோரி வைஸ் இருக்கும். ஆமாம் லாஸ்ட் கிளைமேக்ஸில் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி நல்லா பேசியிருந்தாங்க. எனக்கு வந்து இன்டர்வல் சீனும் லாஸ்ட் கிளைமேக்ஸில் அவங்க பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்ரீலீலா அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. லவ் சீன்ஸ் அவ்வளோ இல்லை, பட் அவங்களும் சில இதில் மெயின் ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. காலகட்டத்துக்கு போய் சேருமான்னு தெரில, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க அதை எப்படி கஷ்டப்பட்டு அவங்க நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸாகவும் பார்க்கலாம். சொல்லலாம். நான் விஜய் ஃபேன் இல்லை, எந்த படம் வந்தாலும் ஓகே அந்த மாதிரி தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புரியல. லைக் ரியல் கதைங்கிறதுனால லைக் அதுதான் நம்மளுக்கு தெரியணும். லைக் அந்த காலத்தில் தமிழுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழுக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க, இந்தி திணிப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள் எவ்வளோ போராடி இருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து சரி, லைக் நம்ம கீழே சவுத்தில் இருக்கிற 4 ஸ்டேட்ஸ்லையும் இருக்கிற சரி, எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் வந்து சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. வில்லன் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக பண்ணியிருக்காரு, பட் ஆனால் பார்த்தா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அந்த ரோலுக்கு அந்த வில்லன் கேரக்டருக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இல்லை கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையுமே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேமும் மென்ஷன் பண்ணல, எங்கேயும் எதுவும் பண்ணல. லைக் இட்ஸ் அ பியோர்லி தமிழுக்காக போராடின ஒரு மக்களில் ரியல் இன்சிடெண்ட் வந்து கதையாக எடுத்த மாதிரி இருக்குது. மிச்சப்படி பொலிட்டிக்கல் இதெல்லாம் அது எதுவுமே இல்லை படத்தில். நிறைய இடத்துல மியூட் போட்டிருக்காங்களா, அது பார்க்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? இல்லை, ஏன்னா எஸ்கே படங்கிறதுனால நிறைய குழந்தைங்களோட தான் வருவாங்க. ஸோ அந்த ஏதாவது அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஏதாவது கெட்ட வார்த்தை இல்லை, ஏதோ கோவத்தில் வந்த கெட்ட வார்த்தைக்காக அது கரெக்டு தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல, அதனால அது ஒன்று. இந்த டே வந்து ஜனநாயகம் வர வேண்டியது, அது வரல, ஏதாவது மிஸ் பண்ணுவாங்களா? சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கே வந்திருக்கணும்.
ஏன்னா வரல. பட் இட்ஸ் ஓகே. எப்படி இருந்தாலும் நேற்றுக்கு வந்தாலும் அந்த படத்துக்கும் வந்துட்டு எப்படி இந்த படத்துக்கும் வந்திருப்போம். வி ஒன்ட் மிஸ். ஏன்னா அது டோட்டலாக ஒரு வேற ஒரு கடை. இது வந்து நெஜ கதை பேஸ் பண்ணது. இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் மூவி ஆப்வியஸ்லி. அது அப்படி தான். பட் அதில் ஒன்றும் இது இல்லை. என்றைக்கும் அதான் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தளபதி படம் பிரச்சனை இல்லை. தளபதி படம் வர அன்னைக்கு தான் ஃபெஸ்டிவல். அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரான பிறகு இந்த மாதிரி ப்ரெஷர் வருதுல்ல, அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன்? அது வந்து சங்கடமாக தான் இருக்குது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ரிசல்ட்டில் தெரியும். அவ்வளோ ஃபீல் பண்ணாது. அந்த படம் வந்து எப்படி எப்போ பார்ப்பீங்க? யா ஷூர், கண்டிப்பாக. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? பக்காவாக இருக்குது. செம்மையாக விண்டேஜ் ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 60s இருக்கிறது ஜென்சி கிட்ஸ்க்கு பிடிக்குமா படம்? புரியும். எல்லாமே பிடிக்கும் ஆப்வியஸ்லி. நல்லா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப போரிங்காக அப்படியே பூமரிஷாலாம் எதுவும் இல்லை. ஓகே, அதை வர தேங்க்யூ.